சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள் மணி அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் பெருமாள் மணி. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு சந்திப்பு. தமிழக அரசியல் சூழல் களம் எப்படி இருக்குது அப்படின்னு. திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்ததுன்றது கடந்த வாரங்கள்லாம் ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது. ஒரு மாதமாகவே அது விவாத பொருளாக மாறி இருந்தது. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க அது அமைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அரிது தான் அப்படின்னு. ஆனாலும் அமைஞ்சு 28+1 முடிஞ்சிருக்குல்ல, எப்படி அதை பார்த்தீங்க? எனக்கு இதில் 2 விஷயம் ரொம்ப இதுவாக இருக்குது. ஒன்று ஐயுஎம்எலுக்கு ஒரு இடத்த அவங்க குறைக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம். அந்த ஐயுஎம்எலுக்கு ஒரு இடத்த குறைக்கிறது அப்படிங்கிறது ஒரே சிட்டிங்கில் முடிஞ்சிருச்சு. அடுத்து மனிதநேய மக்கள் கட்சி, அதுக்கு ஏற்கனவே 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்ற அடிப்படையில் அந்த 2 எம்எல்ஏக்களோட அது நடந்துருச்சு. இந்த ஒரு மாத காலமாக இந்த விஷயங்கள் நடந்த விதம் இருக்குல்ல, அது எனக்கு தமிழக அரசியலுக்கே ரொம்ப புதுசாக இருக்குது. அதாவது நம்ம செய்தி ஊடகத்தை ஒரு 10 வருஷமாக கவனிச்சுட்டு வரோம். நாம் ஊடகம், அரசியல் தலைமைகள், பொதுமக்கள், இப்படி ஒரு 3 புள்ளி, இந்த 3 புள்ளியும் எங்கெங்கே எப்படி இணையும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு இந்த காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தையில் ஐயா மாணிக்கம் தாக்கூர், ஐயா நயினார் நாகேந்திரன் 2 பேருக்கும் பொதுவாக ஒரு தன்மை இருக்குது. 2 பேருமே தேசிய கட்சிகளை சார்ந்தவர்கள், 2 பேருமே தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியை சார்ந்தவர்கள், 2 பேருமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்போது ஒரு மாத காலமாக ஐயா மாணிக்கம் தாக்கூர் இந்த செய்திகளில் இருந்துக்கிட்டே இருக்கார். பிறகு ஏதேதோ நடக்குது. நாம் இன்றைக்கு கூட்டணிங்கிறாங்க. அந்த திமுக காங்கிரஸுங்கிற அந்த இடத்த விட்டு ஊடகங்களோ இல்லை பொதுமக்களோ அந்த இடத்த விட்டு நம்ம யாரும் நகராதபடிக்கு பார்த்து கொள்ளப்படுது. ஐயா கேசி வேணுகோபால் வராங்க, புதுச்சேரிக்கு போகிறாங்க, ஆனால் இங்கே எதுவுமே இல்லை, யாரையும் பார்க்கல அப்படிங்கிறது. திரும்ப ஒரு முறை பார்க்குறாங்க, திரும்ப இங்கேருந்து சகோதரி கனிமொழி டெல்லிக்கு போய் சந்திக்கிறாங்க. ஆனால் எந்த நேரத்துலையும் திமுக தலைமையிடமிருந்தோ இல்லை காங்கிரஸ் தலைமையிடமிருந்தோ எந்த விதமான அறிவிப்போ எதுவுமே வரவே இல்லை. அப்புறம் கடைசியாக என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூடுதலாக 3 இடங்கள், ஒரு ராஜ்யசபா அப்படிங்கிற அளவில் இருக்குது. ஒரு 10 ஆண்டுகளாக இந்த நிகழ்வுகளெல்லாம் நம்ம நெருக்கமாக கவனிச்சுட்டு வர விதத்தில் இதெல்லாம் தாண்டி இது ஒரு புது பேட்டனோ அப்படின்னு கூட தோணுது. இல்லை, உங்களுக்கு ஒரு அனுமானம் இருந்தது, ஒரு மதிப்பீடல் பண்ணீங்க. கிட்டத்தட்ட திமுக அந்த குழுவிடம் பாய் பாய் அப்படின்னு சொல்லி அனுப்புகிற ஒரு அனுமானத்தில் இருந்தீங்க. ஆனால் கடைசி கட்டம் ரொம்ப இழுபறியாலாம் போய் 28+1 முடிஞ்சிருக்குன்னா அது நீங்கள் அதன் பிறகு அந்த அனுமானம் நடக்கலை, ஆனால் அதன் பிறகு ஒன்று நடந்திருக்குன்னா என்னவா அப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறேன். இல்லை, இது கூட்டணி கட்சிகளுக்குள்ள இனிமே அடுத்தடுத்து பேச போகிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது எந்த விதமான, இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்குது. நாங்கள் எவ்வளோ டஃப்பாக பார்கெயின் பண்ணுவோன்னு பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இன்னைக்கு 2வது சிட்டிங்க்கு போகிறாங்க. இப்போது திமுகவோட கூட்டணியில் ஏற்கனவே இருந்த கட்சிகள் அவங்கள தனியாக வச்சுருங்க, தேமுதிகவோட உள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை எவ்வளவு சுமூகமாக, எந்த ஊடகத்துக்கு எந்த விதமான தகவலும் தெரிவிக்கப்படாமல் அல்லது எந்த செய்தியும் கசியவிடப்படாமல் திடீர்னு தேமுதிக போகிறாங்க, அவங்க கூட்டணியில் கையெழுத்து போடுறாங்க, அடுத்து போகிறாங்க ராஜ்யசபா வாங்குறாங்க. அப்போது நான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன்ல, திமுக கூட்டணி மறுவரையறை செய்யப்படும், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான லீடு இதில் இருக்கோ அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் மறுவரைன்றப்போ பலர் வெளியே போவாங்க, அவங்க தாவேகாவுக்கு போவாங்க, இப்படி தான் இந்த மறுகட்டுமானம் நடக்கும்னு. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களோட அப்ரோச்னா இன்க்ளூசிவாக கூட்டணியை பலப்படுத்துகிற தன்மை தான் அதில். ஆமாம், அதுதான் நீங்கள் கவனிக்க. ஆமாம், இப்போ கூட்டணியை பலப்படுத்தியிருக்காருல மனிதனை. இது தேமுதிக உள்ள வந்துருச்சு, ஆமாம், சேர்த்துருக்காரு. ஐயா தனியரசு உள்ள யாரையும் வெளியேற்றலை. அப்போ உள்ளுக்கு தான் கொண்டு அதுக்கான காலம் வருதோன்னு நான் நினைக்கிறேன். வெளியேற்றுறதுக்கான அதுக்கான காலம் வருதோ, அதுக்கான லீடு தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்குதோ அப்படின்னு நான் ஐயப்படுறேன். யாரையும் வெளியேற்றுற அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். திரும்ப இருக்கிறவங்க சிபிஐ, சிபிஎம், எம்டிஎம்கே, விசிகே, இவங்க தான் முன்னாடி இருந்த மேஜர் பார்ட்னர்ஸ் அவங்க தானே. ஆமாம், இப்போ அதில் யாராவது வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கோ? ஏன்னா திமுக காங்கிரஸ் எப்படி பேசுச்சுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் திரு பெருமாள் மணி, நீங்கள் ஒரு இடம் கவனிங்க, எல்லாரும் திரும்ப சொல்கிறது திரு ஸ்டாலின் அவர்களோட அப்ரோச் இன்க்ளூசிவாக போகணும்னு நினைக்கிறார். அதில் அவர் ரொம்ப கராராக இல்லைன்ற ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அவர்களோட பேட்டி, அதுக்குள்ளே ஒரு மறைபொருளாக இருக்கிறது. 41 இடங்கள் கேட்டிருக்கிறாங்க. அவரே சொல்கிறார், அது சோடங்கராக கேட்டதில்லை, தலைமை அப்படின்னு சொல்கிறார்.
நான் கார்கே சொல்லி தான் 28 முடிச்சேன்னு சொல்கிறார். இப்போ மறைபொருளாக அவர் ராகுல சொல்கிற தன்மை இருக்குது. 41 கேளுங்க விட்டுற வேண்டாம்னு சொல்கிற தன்மை. அப்போ காங்கிரஸ்குள்ளேயே ராகுல் சோனியா கார்கேன்ற ஒரு தன்மை இருந்ததை அதுதானே நடந்திருக்கு. ஆமாங்கய்யா. ஸோ காங்கிரஸ் இணங்கி 28க்கு வந்திருக்காங்க. ஸ்டாலின் அவங்க ஓகே பண்ணியிருக்காங்கன்னு தானே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நீங்க காங்கிரஸுக்குள்ள என்ன நடந்ததுன்னு பாக்குறீங்க ஐயா. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உள்ள என்ன நடந்தது? இப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஐயா ராகுலும் ஐயா ஸ்டாலினும் சகோதரர்கள், பிறந்தநாள் வாழ்த்துல சகோதரருங்க வாழ்த்தே இல்லைன்னு அவர் ட்விட்டு போட்ட பிறகு தானே சுட்டி காட்டுறாங்க. பல பேர் என்ன சொன்னாங்க, ஐயா ராகுலுக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்குமான அந்த பந்தம் ரொம்ப முக்கியமானது. திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை வர்றப்பெல்லாம் பல அரசியல் பார்வையாளர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க, அவங்க 2 பேரும் அப்படி ஒரு நண்பர்கள், அவர் ஸ்வீட் வாங்கிட்டுலாம் வந்து பார்த்தா இல்ல சாங்க, அது தெளிவாயிருச்சு இல்ல. அப்போ என்ன வேணாலும் நடக்கலான்னு வருது இல்ல. நீங்க இந்த இடத்துல 2 சகோதரர்களும் எங்கேயாவது பேசி நீங்க கேட்டீங்களா? 2 பேரும் பேசவே இல்லையே. இல்ல அதுல நமக்கு மறைபொருளா பேசப்படுறதுல ராகுலுக்கு வேற ஒரு விருப்பம் இருந்திருக்கலான்றது தெரியுது. பட் ஒரு காங்கிரஸுக்குள்ள இருக்கிற ஒரு பேர் அழுத்தம், சோனியா காந்தி அவர்கள், கார்கே, இங்க இருக்கிற தலைவர்கள் இதுல இருந்து என்ன புரிய வேண்டியதா இருக்குன்னா, ஐயா ஸ்டாலின் வந்து ரொம்ப பிராக்மேட்டிக்கான பாலிட்டிஷியன். நீங்க ஏன் அவரை வந்து அவர் இந்த மாதிரி, அவருக்கு எந்த எமோஷனுமே கிடையாது அரசியல்ல. அவருக்கு இருக்கிறது டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப். நம்ம 2 பேரும் கூட்டணியா போவோம், சேர்ந்து போனா என்ன நன்மை, உங்களுக்கு என்ன நன்மை, எனக்கு என்ன நன்மை, அதை நம்ம பேசுவோம். நீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த அதே நேரத்துல தானே திமுக தேமுதிக பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் அவங்க எப்படி எந்த சலனமும் எந்த சிறு சலசலப்பும் இல்லாம அறிவாலயத்துக்குள்ள என்ன அங்க நடந்ததுன்னா சிக்கல். இப்ப தேமுதிக ஒரு பெரிய கேள்விக்குறி. அவங்களுக்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் 10ன்னு சொல்லப்படுது. அது எப்படி கொடுத்தாங்க, அது எப்படி, என்ன பழைய ஹிஸ்ட்ரி வச்சு கொடுக்குறாங்களா, ட்ராக் ரெக்கார்டுன்றது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறும். இங்கே காங்கிரஸ் அதிக டிமாண்ட், 41ன்றது பெரிய டிமாண்டாக இருக்குது. கூட்டணி பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால அந்த 28ன்ற நம்பருக்குள்ள நடந்த பேரம்னு நீங்க பார்க்கலையா? வேற சிக்கல் வெறும் நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா வெறும் 3 இடங்களுக்கும் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்குமா இவ்வளவு கலவரம்? இல்லை, நீங்க சொன்னதுல ஒரு கூடுதலா ஒன்னையும் சொல்லுங்க. இந்த 28+1ன்றத தொடக்கத்திலேயே சொன்னாங்க எல்லாருமே. சரிங்க. இவ்வளவு தூரம் பேச்செல்லாம் நடந்து இவ்வளவு இழுபறிக்கு பிறகு 28+1ல முடிஞ்சதை எப்படிங்க ஐயா? அப்ப ஏன் இந்த 1 மாத காலம் ஊடகங்கள் முழுக்க இந்த செய்தியில என்கேஜ் பண்ணப்பட்டது? மொத்த அரசியல் களமும் இந்த செய்தியில என்கேஜ் பண்ணப்பட்டது. இது எல்லாமே இந்த அப்புறம் தென் மாவட்டத்தை சார்ந்த ஒரு முக்கிய காங்கிரஸ் தலைவர் இதன் முகமாக மாற்றப்படுகிறார். அவர் தொடர்ந்து இதோடு உரையாடுகிறார். யார் மேலேயும் எந்த நடவடிக்கையும் இல்லை. என்ன மணி, இதை எப்படிதான் நீங்க புரிஞ்சுக்க? இல்லை, இது ஏதோ, அதாவது இனிமே அரசியல் நகர்வுகளே இப்படி ஒரு இடத்தை நோக்கி நகருமோ? இப்ப எப்படி காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு நடந்தது இல்லை, அதே போல இப்ப வந்து ஐயா விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள போவாருன்னு ஒரு பேச்சுவார்த்தை இருக்குல்ல. இது ரெண்டுலையும் நான் ஒரே பேட்டர்னை பார்க்குறேன். இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி உருவாகுமா உருவாகாதான்னு பேசி பேசி கடைசியில் அது உருவாயிருச்சு. ஓகே, அப்ப அந்த கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் அது. ஓகே, இப்ப இந்த செய்தி எப்படி வருது? இதை யார் சொல்றா? அஇஅதிமுக, அந்த கூட்டணியுடைய முக்கியமான கட்சியா இருக்கிற அஇஅதிமுக ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு ஐயா நயினார் நாகேந்திரன் அதை மறுத்துட்டாரு. அதற்கு பிறகும் அந்த தொடர்ந்து சமூக வலைதளங்கள்லையும் ஊடகங்கள்லையும் நீ ஒரு நரேஷன் அப்படி பில்டப் பண்ணுது. அந்த நரேஷன் இதுவரை இல்லாத வகையில புதிய முறையில் பில்டப் பண்ணப்படுகிறது. இதற்கு முன்னால் நடக்கிற சம்பவங்கள்ல சிலவற்றை வெளியே சொல்லலாம், சிலவற்றை வெளியே சொல்லக்கூடாது, சிலவற்றை கசிய விடணும் அப்படிங்கிற பேட்டர்ன்லாம் மாறி 2026ல இது ஒரு ஸ்கிரிப்டா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒட்டுமொத்த எல்லாத்தையும் இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டா இருக்க ஏன் இருக்கக்கூடாது? இதுக்கா அப்படின்னு ஒண்ணு தோணும்ல. இப்போ ஒருவேளை ஐயா விஜய் என்டிஏ கூட்டணியில போய் இணையலன்னா பெர்செப்ஷன்ல அது என்னவா மாறும்னு பாருங்க. 1 மாத காலம் திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தைக்கு பிறகு 3 இடங்களை கூடுதலாகவும் 1 ராஜ்யசபாவை கூடுதலாகவும் பெற்று காங்கிரஸ் இணைந்த பிறகு அது பெர்செப்ஷனா என்னவா மாறுதுன்னு பாருங்க. சோ பலம் கூடுது, அது கூடுது. இங்க சேரலன்னா சோ இப்ப யாரோ ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ஒரு நிகழ்வுகளே ஸ்கிரிப்டா பண்ணப்படுறது இருக்குல்ல. அதாவது நிகழ்வுகள்ல எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாதுங்கிற காலத்தை கடந்து மொத்த அரசியல் நிகழ்வுகளே ஒரு ஸ்கிரிப்டா பண்ணப்படுதோ? அப்போ இது நீங்க சொல்வதை பார்த்தா மறைபொருள்ல இது திமுகவுக்கு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நரேஷன் செட் பண்ணப்படுது. இதுவரை இல்லாத வகையில தலைவர்கள் வந்து ஒரு விஷயம் பண்ண இந்த தேர்தலை நீங்க கவனிக்கலாம். பெரிய தலைவர்களே வந்து என்ன சொல்றாங்க,
ஒரு விஷயத்தை அறிவிச்சிடுறாங்க. நாங்கள் இன்னைக்கு கூட்டணி அறிவிப்போம், நாளைக்கு கூட்டணி அறிவிப்போம்னு ஒரு தேதியை கூட சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த தேதியில் அந்த கூட்டணி பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படி நம்ம இதுவரை பார்த்தது இல்லைங்க. தலைவர்கள் ரொம்ப தேர்ந்தெடுத்த வார்த்தைகளில் பேசுவாங்க. பெரும்பாலும் அவங்க சொன்ன விஷயங்களை நடக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா பலருக்கு ஐயா, விசித்திரமா இருக்கு இந்த தேர்தல். சில தலைவர்கள் முந்தைய தினம் வரை ஒரு கூட்டணிக்குள்ள நான் போகவே மாட்டேன்னு கடுமையா சொல்றாங்க. அடுத்த நாள் பார்த்தா போய் நிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தேதியை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லி இந்த தேதியில நாங்க வந்து அறிவிச்சிருவோன்றாங்க. அப்படி அறிவிக்க மாட்டேங்காங்க. ஏன்னா புடி கிடைக்கல அவங்களுக்கு. என்ன நடக்குதுங்கய்யா? இல்ல ஒரு இடம் இல்ல இப்படி ஒரு சூழலை நீங்க இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை பேரங்கள் அங்க போனது இங்க போனதுன்னு தான் நம்ம பார்த்திருக்கோம். இதுல ஒரு தன்மை, இது ஒரு ஸ்கிரிப்டா இருக்கு அப்படின்னா இது காங்கிரஸ் திமுகவுக்கு இடையில நடந்த ஒரு விஷயம். சொல்லப்போனா சீட்டு பேரம் தான். அதுல யாருன்னு ஒரு புள்ளியில வந்து சமரச புள்ளிக்கு வராங்க. இப்ப விஜய் பாஜக அணிக்குள்ள போறார் அப்படின்றத ஒருவேளை திமுக தரப்பிலிருந்து அது அது தயாரிக்கப்படுதுன்னு வைங்க, ஒரு கோணத்துல அப்படி சந்தேகிச்சா அந்த நெரேஷனை தட்டணும் அப்படின்னு நினைச்சா விஜய் தரப்பிலிருந்து உடனடியா பதில் சொன்னா முடிஞ்சு போச்சு. அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது, நான் சொன்னது சொல். பாஜக தரப்பிலிருந்தும் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு செஞ்சிடலாம்ல. ஐயா இன்னைக்கு நயினா நாகேந்திரன் சொல்லிட்டாரு. ஆனா சாயந்தரம் மதியத்துக்கு மேல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியில் சமீபத்தில் இணைந்த ஐயா KSR என்ன சொல்றாரு, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான். அப்ப தலைமை பேசிய பிறகு அந்த கட்சியின் ஒரு உறுப்பினர் ஒருவர் இப்படி பேசுவதெல்லாம் நமக்கு ஒரு ஐயத்தை கொடுக்குது இல்லையா? அவங்க தானே பேசுறாங்க. அதுக்கு திமுக பண்ணா அவங்க திமுக ஸ்கிரிப்டுக்குள்ள இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல நான் என்ன சொல்றேன், ஏன் இது நடக்குதுன்னு கேட்கிறேன். பாஜகவினுடைய தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர்ல வச்சு தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க பேசலன்னு சொல்லிட்டாரு. அப்ப அதான கட்சியினுடைய நிலைப்பாடு. அதற்கு பிறகு அதே கட்சியில் இருக்கக்கூடிய, இன்னமும் சொல்ல போனால் ஐயா நயினாருக்கு கொஞ்சம் நெருக்கமாகவே இருக்கக்கூடிய ஐயா KSR வந்து மதியம் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை ஐயா பவன் கல்யாண் மூலம் நடந்தது உண்மைதான் சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? இது இதெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு தமிழ்நாடு அரசு. அப்படி ஒரு பேச்சுவார்த்தை போகலன்றீங்களா? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இல்லைங்க. விஜய் போக மாட்டாரா? நான் தீர்மானமா நம்புறேன் அப்படி போக மாட்டாருன்னு தான் நம்புறேன். இப்ப பலருமே இது எந்த இடத்திலிருந்து இந்த பேச்சு வருது அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்த்தது தேமுதிக அதிமுக பாஜக அணிக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. இன்னொன்னு எல்லாரும் எதிர்பார்த்தது காங்கிரஸ் தாவேகாவுக்கு போயிரும்னு எதிர்பார்த்தாங்க. இப்போ ரெண்டுமே நடக்கல. திமுக அணி பலமாயிருக்கு. இப்போ வேறு வழி இல்லை, விஜய் அங்கே கொண்டு வந்தால் மட்டும்தான் கடும் போட்டியை ஏற்படுத்த முடியும்னு பாஜக தலைமை நினைச்சு நாங்க அதை செய்யறோம். அப்படி ஒரு ஸ்பேஸ் அப்படி நாளைக்கு எப்படி சம்மன் அனுப்புவாங்க? அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கனே வச்சுக்குவோம், நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு சம்மன் அனுப்பியிருப்பாங்க? பலரும் எப்படி உங்களுக்கு சோஷியல் மீடியா இது ரொம்ப எளிதா சொல்லிடலாம். இப்ப சோஷியல் மீடியா தன்மையை நீங்க பார்த்துருப்பீங்க. நாளைக்கு சம்மனே இதுக்காக தான், இந்த மிரட்டல் தான், மிரட்டி கொண்டு வரதுக்கான முயற்சி அப்படின்லாம் பேசப்படுறது இது வெளிப்படையா தெரியும் இல்லையா? ஒரு சாதாரண அரசியல் அறிவுக்கு ஒருத்தருக்கு கூட இதை வந்து இந்த பாருங்க இப்படி சம்மன் அனுப்பி மிரட்டுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படி அவங்களுக்கு எதிர்மறையா போயிடாதா ஐயா? எதிர்கட்சிகள் அந்த விஷயத்த சும்மா விடுவாங்களா ஐயா? அப்படி எப்படி நடக்க முடியும்? உண்மையிலேயே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கு அப்படின்னா இப்படி ஒரு சம்மன் எப்படி இன்னைக்கு வந்திருக்க முடியும்? இன்னைக்கு காலையில எப்படி ஒரு செய்தி கசிய முடியும்? ஏன்னா இன்றைக்கு ஒரு நாளிதழில் ஒரு செய்தி வருது. இன்றைக்கு வந்து ஐயா விஜய் வந்து பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஆனால் அந்த நாளிதழ் இதுவரை இப்படியாப்பட்ட செய்திகளை பதிப்பிக்கிற நாளிதழ் கிடையாது பண்றாங்க. அந்த நாளிதழ்ல வருது. இப்ப பாஜக சம்பந்தப்பட்ட இன்சைட் நியூஸை வேற ஒரு நாளிதழ் கொடுக்கும். அவங்க கொடுத்தா கூட சரி, ஓகே, அவங்க கொடுக்குறாங்களே, ஒருவேளை உண்மையா இருக்குமோ நினைக்கலாம். அவங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு 10 கொடுத்தா அதுல ஒரு 5 6 சரியா வருது. இதுவரை அப்படி இல்லாத ஒரு நாளிதழ்ல அப்படி ஒரு செய்தி வருது. சம்மன் இன்னைக்கு வந்திருக்கிறதா காலையில செய்தி வருது. அப்ப இதெல்லாம் இதை எப்படி இப்போ ஒரு சாதாரணமா நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, சம்மன் அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னா ரொம்ப கடைக்கோடியில இருக்கிற ஒரு தொண்டனுக்கு கூட இதை எளியதா புரித வச்சிடலாமே. இல்ல ரெண்டா இருக்கலாம் இல்லையா? இப்ப ரெண்டு விஷயங்கள் செய்யலாம். இப்ப நமக்கு காட்சிகள் இருக்கு. திருமதி சசிகலா என்ன செய்வாங்கன்னு 21ல யோசிச்சப்ப ஒதுங்கிக்கிட்டாங்க, அரசியல் இருந்தே ஒதுங்கிக்கிட்டாங்க. அது ஏன் ஒதுங்கினாங்கன்னா அவங்க காரணம் சொல்லலை, அவங்க வேறு காரணம் சொன்னாங்க. ஆனால் குருமூர்த்தி அவர்கள் பேட்டியில் நாங்கள் உட்காந்து தான் பேசணும், தினகரன் அவர்கள் இருந்தாங்க, சசிகலாலாம் இருந்து நாங்கள் பேசி ஒதுங்க சொன்னோம், அது EPS சொல்லி நாங்கள் ஒதுங்க சொன்னோம் ஒரு காட்சி இருக்கு. ரெண்டாவது காட்சி பார்த்தீங்கன்னா தினகரன் அவர்கள் 2 நாளைக்கு முன்பு கூட எதிர்த்துட்டு இருக்கிறாங்க, டெல்லிக்கு போகிறாங்க, அதெல்லாம் பலருக்கு தெரியாமல் இருக்கு, ஒத்துக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். அது மாதிரி ஒரு காட்சி நடக்காதா விஜய்க்கு? அப்படி டெல்லிக்கு வரவழைச்சு பேசி இந்த அணிக்கு கொண்டு வர அப்படிலாம் நீங்க அதுக்கு நீங்க சம்மன் கொடுத்தா அழைப்பீங்க, வெளிப்படையா செய்ய மாட்டாங்க. என்னங்கய்யா சம்மன் கொடுத்து வர வச்சு கூப்பிட்டாயா பேசுவாங்க? அதுவும் ஒரு புதிய கட்சி. அவர் திரும்ப திரும்ப ஒன்றை சொல்கிறார்,
தன்னை முதல்வராக ஏற்றுக்கொள்கிறவரோடு தான் கூட்டணிங்கிறத அவர் உறுதியா சொல்றாரு. ஏன்னா அவர் ஒரு பீடத்துல இருக்காரு இன்றைக்கு திரையுலகத்துல. ஏன் அப்புறம் இந்த செய்தியை அதுதான் அதுதான் அங்க ஆச்சரியமா இருக்கு. இது யார் கசிய விடப்படுகிறார்? ஏன் இதுல இது விஜயை பலவீனப்படுத்துற முயற்சியா? இது ஒட்டுமொத்தமாகவே இன்றைக்கு இப்போ இந்த தகவல்கள் எல்லாம் என்ன? அவர் ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கார். நான் தான் கூட்டணி, அதாவது அவர் என்ன சொல்லிட்டாரு கடைசி, அவரோட நிலைப்பாடு என்ன? கூட்டமாவோ தனியாவோ நாங்க வர்றோம், வேட்பாளரை போடுறோம் அப்படிங்கறதான அவரோட நிலைப்பாடு. ஆமா. அப்போ இந்த நேரத்தில் இப்படியாப்பட்ட நீங்க அவர் நேர் எதிராக என்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்லுகிற ஒருவரோடு அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுகிறார் அப்படின்னு கசிய விடப்படுகிற செய்தி அவரை பலவீனப்படுத்தாதா? இது பாஜக தரப்பில் இருந்தே கூட சொல்லப்படலாம்ல, பாஜக தரப்பு சொல்லலாம்ல, நாங்க பேச்சுவார்த்தை இல்லைங்க. இதை உண்மையிலே நம்முடைய அறிவுக்கு எட்டிய வகையில நம்மளால இதை கணிக்கவே முடியாது. அந்த இடத்தை தாண்டி தான் இது இருக்கு. ஆனால் இப்படி நடக்குதுன்றதை நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா இப்போ திருமணி அதுக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு கிராண்ட் அலைன்ஸை, மெகா அலைன்ஸை கொண்டு வருவதற்கான முயற்சி நடக்குங்க. அது எப்படி நடக்கும்னா திமுக கொண்டு வந்த மாதிரி தான் தாவேகாவை பாஜக கொண்டு போறதா இருந்தா கூட போகும். அப்படித்தானே ஏன் நடக்கணும்? கூட்டணிகள் அப்படித்தானே உருவாயிருக்கு. ஐயா காளிமுத்துவனுடைய கார்ல மெரினா பீச்ல நான் இறங்கி, என்னுடைய கார்ல இருந்து இறங்கி நின்ன நண்பர் காளிமுத்துவனுடைய கார்ல இருந்து நான் போயஸ் கார்டனுக்கு போனேன்னு சொல்லி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கு போன விதத்தையே தலைவர்கள் பின்னால நமக்கு விவரிக்கிறத நாம மேடைகள்ல கேட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்போ அப்படிதானே நடந்திருக்கும். ஒரு புத்தக வெளியீட்டு விழால தானே திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாச்சு. ஒன்னும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தா இப்படி வெளிப்படையா இப்படி நடக்காது இல்லைங்களா? இப்படி வெளிப்படையா எப்படி நடக்கும்? அதுவும் இன்றைக்கு சமூக வலைதள காலத்துல நீங்க எப்படி இப்படியாப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா அப்ப இப்படியாப்பட்ட விஷயங்கள் எப்படி கசிய வாய்ப்பு இருக்கு? இப்ப விஜயை மையப்படுத்தி சில விஷயங்கள் நடக்குது, அது நமக்கு தெரியல. நம்ம நடக்குது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய டைவர்ஸ் பத்திரம் கசிய விடப்படுது. அங்க போடப்படுகிற நீதிமன்றத்தில் போடப்படுகிற அபிடவிட் கசிய விடப்படுகிறது. சம்மன் வர்றது வெளிப்படையா, அது எல்லாமே தெரிஞ்ச, அது ஒரு குவாசி ஜுடிஷியல் ப்ரொசீஜர், அது தெரியுது. அவர் இப்படி ஒரு கூட்டணி பேசுகிறார் அப்படின்னு இதுவரை எழுதாத ஒரு பத்திரிகை எழுதுகிறது. அப்ப இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்ப விஜய்க்கான அவர் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த அந்த விஷயங்களுக்கு பின்னணியும் விஜயை பலவீனப்படுது. இது எல்லாத்தையும் நம்ம இணைச்சுதானே பார்க்க வேண்டியதா இருக்கு. அது முயற்சி பண்றாங்க அரசியல் களத்துல. தமிழ்நாடு மாதிரியான ஒரு தேர்ந்த களத்துல அது பலவீனப்படுத்துமா படுத்தாதாங்கிறது சப்ஜெக்டிவ், ரொம்ப சப்ஜெக்ட். அதுல நான் ஒரு கேள்வி, இப்ப நம்ம ஒரு பாப்புலிஸ்ட் கல்ச்சர் உளவியலை புரிஞ்சுக்கிறதுக்கான இந்த கேள்வி இப்படி ஒரு கசிய விடுறப்ப ரெண்டா இருக்கு. ஐயோ என்னது, விஜயோட செல்வாக்கே சரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற தன்மையும் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் எதிர்வினை ஆற்றினார்ல, அது இன்னும் அதிகமாக போகுது. இப்போ மகளிர் தினத்தில் அவர் பேசிய விஷயங்கள் இது எல்லாமே தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் பேசு பொருளாக மாறிடுச்சு இல்லை? இது விஜய்க்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் செல்வாக்க சரிச்சிராதா? இல்ல, வள்ளுவன் சொன்னதான் நான் நம்புறேன். கேட்டிலும் உண்டும் ஒரு உறுதியை தான் அவர் காட்டுறாரு. நான் நீங்க குறிப்பிடுகிற ரெண்டு விஷயம், அந்த நடிகையோடு ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வந்தது, இப்படியாப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த நடிகையோடு பொது நிகழ்ச்சிக்கு வருவது, பிறகு மகளிர் தின விழாவில் மாமல்லபுரத்தில் அவர் பேசியது, அந்த வார்த்தை, இந்த இரண்டுமே அந்த தலைவனுக்கு அந்த பண்பு இருந்துதான் ஆகணும். நீங்க அப்படிதான் தலைவர்கள் எதிர்கொண்டிருக்காங்க. ஆமா அப்படிதான் சொல்லியிருக்காங்க. எங்க மறுத்திருக்காங்க? இல்ல, தமிழர்கள் நான் ஒன்று முற்றும் துறந்த முனிவனும் இல்லைன்ற வார்த்தை யாரால் சொல்லப்பட்டது? எப்போது சொல்லப்பட்டது? எப்போ? அப்படிதான் எதிர்கொண்டிருக்காங்க. தமிழக தலைவர்கள் எப்படி எதிர்கொண்டிருக்காங்க? சட்டப்பேரவைக்குள்ளேயே பேசலையா? அவங்க அப்படிதான் தமிழக தலைவர்கள் அப்படிதான் எதிர்கொண்டீங்க. பர்சனல் லைஃப் விஜய்க்கான செல்வாக்கு சரி. நீங்க பர்சனல் லைஃபை இதுக்கு முன்னாடி வந்த பல தலைவர்களுக்கும் வைக்கும்போது அவங்க தைரியமா அவங்க அதை மறுத்தது இல்லை சார். ஆமா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்டுதான் சார் அவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க. பலருமே விமர்சனத்துல இது இவருக்குள்ள ஒரு அரகன்ஸ் இருக்கு சார். அந்த அரகன்ஸ் தலைவனுக்கு தேவையில்ல. உங்களை ஒரு சாதாரண விஷயத்துல சாச்சிர முடியும்னா என்ன தலைவன் கேட்க மாட்டாங்க. நெகட்டிவ் இமேஜ். தமிழ்நாட்டோட வரலாறு எடுத்து பாருங்க சார். நீங்க தலைவர் இன்றைக்கு இவர் மேல மட்டும் இப்படி தனிப்பட்ட விஷயங்கள் பேசப்படல சார். கடுமையா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நாற்காலியில இருந்த எல்லா தலைவர்கள் மேலையும் சொல்லியிருக்கு. ஆமா இப்ப என்ன அப்படின்னு கேட்டுதானே அவங்க களத்துக்கு வந்திருக்காங்க. யார கேட்கல, இதை விட கடுமையா கேட்கலையா? இந்த முதலமைச்சர் நாற்காலி அலங்கரித்தவர்கள் மேல எவ்வளவு கடுமையா கேட்டிருக்காங்க. சமூக அவங்க ஆணுன்னு பாத்திருக்காங்களா, பெண்ணுன்னு பாத்திருக்காங்களா? எல்லாரையும் தானே கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. நாம் கடந்த கால வரலாறுகள்ல இது புதிதான நிகழ்வு இல்ல சார். இல்ல சார், ஆனா அதுல இருந்து ஒரு பாடம் இருக்கு. திருமணம் ஆனவங்க, திருமணம் ஆகாதவங்க, குடும்பம் இருக்கிறவங்க, குடும்பம் இல்லாதவங்க, ஆண் பெண் எல்லார் மேலையும் இப்படி தனிப்பட்ட தாக்குதல்கள் பண்ணப்பட்ட பொழுது தமிழகத்தின் இதுவரை முதலமைச்சராக இருந்தவர்கள் இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லி தைரியமா அதை எதிர்கொண்டுட்டு தான் களத்துக்குள்ள வந்திருக்காங்களே தவிர அவங்க பதுங்கியோ மறைந்தோ
அல்லது மறுத்தோ நின்றதே இல்லை. இப்போ அன்றைக்கு நடந்த போதெல்லாம் நம்ம செய்தி ஊடகம் தான், நம்ம செய்தித்தாள்களில் வரதை வச்சு தான் நம்மளால் கணிக்க முடியும். அடுத்து வந்து தேர்தல்களில் அது எப்படி வந்ததுன்னு இமிடியட் எஃபெக்ட் இருந்ததா இல்லை லாங் ஸ்டாண்ட் ப்ராசஸில் அது என்னவாச்சுன்றது நமக்கு தெரியாது லாங் ஸ்டாண்டிங்கில். இப்போ இன்றைக்கி இமிடியட் ரியாக்ஷன் இருக்குது. இப்போ ரெண்டாக பார்க்க முடிகிறது. அதிதீவிர ரசிகைகள் வந்து ஆமாம் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு பேசுகிற தனத்தையும் பார்க்க முடியுது. இன்னும் பலர் வந்து ஐயோ நாங்கள் எப்படி எதிர்கொள்வோம், இப்படி பண்ணிவிட்டீங்களே, பட்டு சேட்டை வேட்டி கட்டிட்டு போய் இப்படி நாங்கள் என்ன செய்வோன்ற நிறைய வீடியோஸ்லாம் வருது இல்லை? அது உங்களுக்கு என்ன உணவு? ஐயா, நீங்கள் இதில் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. அன்றைக்கு மேடைகள் போட்டு, தெருமுனை கூட்டங்கள் போட்டு, பொது கூட்டங்கள் போட்டு, இப்படி பேசுவதற்கென்றே ஒவ்வொரு கட்சியிலும் பேச்சாளர்கள் இருந்தாங்க. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை மிக கடுமையாக பேசினார்கள். அது ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடி நின்று கேட்டுட்டு போய் அவங்க இடத்துல பேசினாங்க. ஆனா அன்னைக்கு தலைவர்கள் அதை தைரியமா எதிர்கொண்டாங்க. என் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசாதீங்க, தமிழ்நாட்டுக்கு நீ என் திட்டம் என்ன இருக்கு அதை பாரு, அதை பார்த்து வாக்களி. ஏங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலுடைய இந்த கோட்டை நீங்க அப்படி தைரியமா தாண்டலனா ஒரு மாநிலத்தை எப்படிங்க நீங்க நிர்வகிக்க முடியும்? இந்த சிக்கல் அவர் சரியா தான், அவர் தைரியமாக தான் கைக்கொள்கிறார். விஜய் இந்த தனிப்பட்ட தன் மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட, இன்னமும் சொல்ல போனா அவர் ஒரு படி கூடுதலாக போய் இப்போ அந்த மகளிர் தின விழாவில் பேசியதுல என் தனிப்பட்ட பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதை தாண்டியுமே ரெண்டு சொற்களை சொன்னாரு. அது வார்த்தை, ரெண்டு சொற்களை சொன்னாரு, உறுத்தலா இருக்கிற போல. ஆனா அது என்னன்னா அது அவருடைய இயல்பு. நீங்க உங்க இயல்புல இருந்து தான் நீங்க ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளணும். ஏன்னா நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க. இல்ல நான் ஒன்று கேட்கிறேன் திருமணி, இப்போ உங்க ஒரு ஃபேமிலி சிஸ்டம்ன்றது வந்து தமிழர்கள் நீங்க சொல்ற மாதிரி பல மேடைகள்ல கூட்டு குடும்ப வாழ்க்கைன்னு அதை தூக்கி பிடிக்கிற ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்குல்ல. இந்த இடத்துல அந்த அவர் பயன்படுத்துற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது போய் அவர் அஃபெக்ட் பண்ணாதா? சார் நம்ம சாதாரணமாவே நம்ம குடும்பங்கள்ல நம்ம இதுல என்ன சார் பேசுறோம், அடுத்தவங்க குடும்ப விதத்துல தலையிடாதுன்னு தானே சொல்றோம். உறவுகளுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ளே அது இருக்கு சார். அப்படிதான் கடந்து போய் நம்ம எப்படி பாக்குறோம், அண்ணன் தம்பிக்குள்ளே நம்ம என்ன பாக்குறோம், அவன் குடும்ப பிரச்சனையில எதுக்கு தலையிடுற, அவன் குடும்ப பிரச்சனையை ஏன் கேட்கிற? இப்போ ரெண்டு விஷயம் பொதுவா வரும்போது நம்ம போய் நிக்கிறது இல்லையா? ஏங்க ஒரு கிராமத்துல பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் எவனோ ஒருத்தனுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட ஒரு கடுமையா போய் துணைக்கு நிக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கு. குடும்ப பிரச்சனைகள் அவன் குடும்ப பிரச்சனை அவன் பார்த்துட்டு போட்டோம்னு தானே நினைக்கிறாங்க. அப்படிதான் கடந்து தான் பார்ப்பாங்க. அப்படிதானே கடந்து போறோம். இப்போ ரெண்டு விஷயங்க, இப்போ தொடர்ந்து விஜய்க்கு நடந்து வர விஷயங்கள், இப்போ தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த விஷயமா இருக்கலாம், மற்ற நெருக்கடிகள், இப்போ சம்மன் அனுப்புறதா இருக்கலாம், இப்போ அவரோட இலவச அறிவிப்புகள் இருக்குல்ல. இப்போ ஒன்று இலவசங்களை திமுக செஞ்சிட்டு இருக்கிறாங்க, நடைமுறையில் செய்யறாங்க, நாங்கள் இன்னும் கூட கொடுப்போன்றப்ப அதன் மீது இருக்கிற நம்பகத்தன்மை. கடந்த கால ஆட்சியாளர்கள் அதிமுக சொல்றாங்க, அது ஓகே. இப்போ இதற்குள்ள இவர் வந்து இன்னும் நான் 500 ரூபா கூட கொடுக்குறேன் அப்படின்னு இவர் இலவசங்களுக்குள்ள இவர் எப்படி மாற்றாக இருக்க முடியும்? ஒன்று சீமான் நிலைப்பாடை எடுத்திருக்கணும். இதுக்குள்ள இவர் போட்டிக்கு வருகிறது, இவர் ஒரு தனித்துவத்தை காலி பண்ணிடாதா? இப்பதானே அந்த களத்துக்குள்ள வராரு. இவ்வளவு நாளும் அவரோட கரிஷ்மால இருந்தே அரசியல் பண்ணாரு. இவ்வளவு நாள் என்ன சொன்னாரு, ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னாரு, ஸ்டாலின் சார்னு சொன்னாரு, பாசிச பாஜகன்னு சொன்னாரு, அதெல்லாம் வெர்பல். இப்ப எங்க வராரு, தமிழ்நாடு அரசியல் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ். வெல்ஃபேர் பாலிடிக்ஸ்ல மார்ச் 8ங்கிற பெண்கள் தினத்தை தேர்ந்தெடுத்து அவர் பயன்படுத்துற சொற்கள் திராவிட சொற்கள். தாய்மாமன் சீருங்கிறாரு, அண்ணன் சீருங்கிறாரு, தாய்மாமன் மோதிரங்கிறாரு. இதெல்லாம் அப்படி மண்ணோட இணைஞ்சு நிக்கிற சொற்கள் இல்லையா? நாங்க அப்ப என்னன்னா இப்பதானே இவர் இந்த களத்துக்குள்ள வராரு. நீங்க அந்த களத்துக்கு வெளியவே அவர் போய் மாற்றுன்னு சொன்னா இந்த ஆட்டம் அவர்கிட்டே வராதுங்க. இந்த களத்துக்குள்ள நீங்க வரணும், வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் பேசணும், இடஒதுக்கீடு பற்றி பேசணும். இதுக்கெல்லாம் என்ன மாற்றம் நீங்க சொல்ல முடியும்? இல்ல ஆனா திரு பெருமாள்மணி அவருடைய மேடைகள்லயே இப்ப அருண்ராஜ் ஐஆர்எஸ் பேசினது இல்லைங்க, இது பெரியார் சொன்னதான் நீங்க இங்க எடுத்துக்கணும். நான் முதல்ல ஒண்ணு பேசியிருப்பேன், ரெண்டாவது ஒண்ணு பேசி கடைசியா பேசினேன். எப்ப ரெண்டாவது என்ன, அப்போ ஒரு கட்சியை பொறுத்தளவுல கொள்கை பரப்பு செயலாளர் ஒண்ணு பேசியிருக்கலாம், தலைவர் என்ன பேசுறாரோ அதான் பேச்சு. ஆனா தாவேக்காக்குள்ள ஒரு குழப்பம் இருந்து நிலை தடுமாறி இல்லைங்க, அவங்களுக்குள்ள இந்த விஷயத்துல எந்த குழப்பமும் இல்லை. அவங்க மார்ச் 8 பெண்கள் தினத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க, பெண்கள் இருந்தாங்க. அன்றைக்கு அந்த குளிரூட்டப்பட்ட அரங்கத்துல குழந்தைகள் கூட இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. மேடையில ஐயா விஜய் மட்டும் பெண்களுக்கு மத்தியில் அமர வைக்கப்பட்டார். அந்த சொற்களை கூட அவங்க தெளிவா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க நம்ம யாரோட வேலுநாச்சியார் பேர்ல படையமைப்போம், விரைவு நீதிமன்றத்துக்கு கூட பேர் வைக்கிறோம் சொல்றாங்க. அது சாத்தியமா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஆனா நீங்க அப்படி ஒரு நரேட்டிவா வைக்கணும்ல. அஞ்சலைமால் பேர்ல ஒரு நீதிமன்றம் வரும், வேலுநாச்சியார் பேர்ல ஒரு படை வரும், அண்ணன் சீருன்னு நான் ஒரு உனக்கு நிறைய அரசியல் புரிதலற்றும் இவங்க பேசுறாங்கன்னு. யார் அதுல என்ன புரிதல் இல்ல சார்? இப்படி பேசிதான் சார் நம்ம இந்த மாநிலத்தை நீதிமன்றத்துக்கு எல்லாம் பேர் வைப்போம் சார். சார் நம்ம சாத்தியமே சார், ஒரு 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் சொல்லிதான்
நாம இந்த மண்ணையை பிடிச்சோம். அது வாக்குறுதி. அப்படிதான் சார் பேசணும். அப்படிதான் வாக்குறுதி எப்படி பேச்சுக்கோ நீங்க சார், நீங்க வந்து இந்த விஷயம் எப்படி விவாதத்துக்கு உள்ளாகும்? நீங்க சாத்தியமானதையும் சாத்தியம் இல்லாதையும் கலந்து சொல்லுகிற பொழுது 800 கோடிக்கு தொலைக்காட்சி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எப்படி 800 கோடிக்கு நீங்க கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. 770 கோடி நினைக்கிறேன் அன்னைக்கு பட்ஜெட். எப்படி கொடுப்பீங்க? இல்ல பேசு பொருள். அது கரெக்ட். அது ஒரு ஃபினான்ஷியல், அதுக்கு பின்னாடி வந்து நிதி பற்றிய ஒரு ஃபினான்ஷியல் புரிதல். அது சாத்தியம் இல்லை அப்படின்றத இடத்துல வந்து ப. சிதம்பரம் சொன்னதுதான் சரியா தவறான்றது இல்லை. சாத்தியம் இல்லைன்னா சாத்தியம்னு சொல்லுவேன் அன்னைக்கு ஒரு பதில் கொடுத்தார். இதுல இவர்கிட்ட இருக்கிற சிக்கல் நான் நீதிமன்றத்துக்கு பேர் வைப்பேன்றதெல்லாம் வந்து அது பேசு பொருள் ஆகட்டும் சார், அதை விவாதிக்கட்டும் சார். சார் நீங்க தாய்மாமன் சீரை பத்தி நீங்க பேச மாட்டீங்க, அண்ணன் சீரை பத்தி பேச மாட்டீங்க. நீதிமன்றத்துக்கு பேர் வைக்க முடியுமா வைக்க முடியாதான்னு பேசும்போது அது கடைக்கோடியில இருக்கிற ஒருத்தன் அதை கேட்பான்ல, கொண்டு போறதுக்கான அது கொண்டு போகும்ல. அது என்ன நீதிமன்றத்துக்கு பேர் வைக்கிற, அப்ப மத்தது என்ன சொல்லியிருக்காருன்னு பாப்பான்ல. அதுக்கான ஒரு அப்படிதான் சார் நடக்க முடியும். பொலிட்டிக்கல் நரேட்டிவை நீங்களும் நானும் தொலைக்காட்சி பார்க்கிறோம், எக்ஸ்தலத்தை பார்க்கிறோம், எஃபியை பார்க்கிறோம். சார் நீங்க கடைக்கோடியில இருக்கிற ஒருத்தனுக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? ஆனா திருமணி இப்ப இவ்வளவு இது வாத பிரதிவாதங்களா மாறினா மட்டும்தான் இது கீழே வரைக்கும் போகும். இப்ப இவ்வளவு நுணுக்கமாக இவ்வளவு அவங்களுக்குள்ள ஒரு திட்டம் இருக்கு, ஒன்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ கூட்டணி கட்டுறதுலயே காங்கிரஸ் வெளிப்படையாக தாவேகாவை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. சோடங்கர் தொடர்ந்து பேட்டிகளில் சொல்லிட்டே இருந்தார். தாவேகா நினைச்சிருந்தா அந்த அலைன்ஸ் அவங்களுக்கு கோட்டை விடுறாங்க. அப்ப எதையோ கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. ஒருவேளை அவங்க முயற்சி எடுத்திருந்தா எதையோ கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. தாவேகா ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த ஆட்டத்துக்குள்ள நம்ம போக கூடாது, இது விளையாட்டு, ஏதோ ஒரு விளையாட்டு, நம்ம போனோம்னா நம்ம சிக்கிடுவோம். ஓகே, ஏன் அவங்க உள்ள போகல? எவ்வளவு பேசப்பட்டுச்சு, என்னெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அந்த ஆட்டத்துக்குள்ள கடைசி வரை தாவேகா வந்ததா? பலரும் என்ன சொன்னாங்கன்னா விஜய்க்கு அந்த சாமர்த்தியம் இல்லையோன்ற அளவுக்கு. ஏங்க வந்தாங்களா? கடைசி என்ன நடந்தது? நம்மளை வச்சு பேரத்தை என்ன நடக்குது? அந்த அமைதி. நான் என்ன சொல்றேன் ஐயா, நீங்க ஒரு நடிகரா இருக்காரு, ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறாரு, இருவரும் கட்சிகள் பெரிய பலத்தோட இருக்கு, தேசிய கட்சிகள் 2 பெரிய பலத்தோட இருக்கு. ஐயா நீங்க ஒரு அரசியல் பாதை அப்படி வகுத்து வர முடியாதுங்க ஐயா, ரொம்ப சிக்கல். புதுசா ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிற மாதிரி இல்ல அரசியல் கட்சி. நீங்க அது மேல கீழே வெவ்வேறு அடுக்குகள்ல உருவாக்கணும். அப்படியே வந்துட்டார்ல, ரொம்ப தெளிவா பிளேஸ் பண்ண. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது அவங்க போய் கமிட் பண்ணிக்கல. அவங்க என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு அமைதித்தன்மை தான் இருக்குது. ஆனா பலருமே சொல்றது வந்து இப்ப ப. சிதம்பரம் சொல்றாரு வந்து கூட்டணியெல்லாம் முடிச்சிட்டு சொல்றாரு. தாவேகா வந்து என்னங்க அவங்க வந்து நிரூபிக்கவே இல்லை, அவங்கள்ட்ட கட்டமைப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவங்க என்ன செய்ய முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. திரும்ப அந்த பார்ட்டி வந்து வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காத கட்சி, களத்துல இல்லாத கட்சின்றதான் எல்லா அரசியல் தலைவர்களும். அதான உண்மையும். இந்த சவாலை எதிர்கொண்டு தானே தாவேகா வரணும். அந்த புரிதல் இருக்கா? அவங்க அந்த புரிதல் இருக்க போய் தானே அவங்க வந்து முதல்ல என்ன சொன்னாங்க, பாயாசம் பாசிசம்னு ஆரம்பிச்சு திமுகவை மட்டும் நாங்க ஒற்றை புள்ளியில எதிர்க்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு நலத்திட்டங்களுக்குள்ள வந்து நிக்கிறாங்கள. இதை விட தெளிவான ஒரு பாதையை நீங்க எப்படி வகுக்க முடியும்? அவங்க அன்னைக்கு எங்க ஆரம்பிச்சாங்க? மத்தியில் ஆளுகிற பாஜகவையும் மாநிலத்தில் ஆளுகிற திமுகவையும் எதிர்த்தவர்கள். இன்றைக்கு எங்களுக்கு ஒற்றை எதிரி மாநிலத்தில் ஆளுகிறது தான். அந்த நரேட்டிவ்ல இன்னொரு விஷயம் இருந்தது பார்த்தீங்களா? இவ்வளவு சொல்றிய, இவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்றிய, இதுக்கு பணம் எங்கே இருந்து வரும் அப்படிங்கும்போது ஒன்று சொன்னாரு பாருங்க. அதாவது நீங்க ஊழல் நடக்குது, அந்த ஊழலை மக்களுக்கு புரிய வைக்கணும், அதுல எவ்வளவு பெருசா நடக்குதுங்கிறத சொல்ல வைக்கணும். நீங்க தனியா அதை புரிய வைக்கிறதுக்கும் இந்த நலத்திட்டங்களுக்கான பணம் இப்படி ஒரு கமிஷனாக போகிற பணத்தை நாங்க நிறுத்தினோம்னாலே எங்களுக்கு லட்சம் கோடி வரும், அந்த பணத்தை வச்சு நாங்க பண்றோம். அப்ப இதை விட ஒரு புதிய கட்சிகிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? ஏன் நான் சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற இருவரும் கழகங்களா இருக்கட்டும் அல்லது இருவரும் தேசிய கட்சிகளா இருக்கட்டும் ஒன்றும் சாதாரணமானவர்கள் இல்லை. ஆனா அவங்களோட இடத்தை தாண்டி இவ்வளவு பெரிய நரேஷன்ல இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இன்னைக்கு எடுக்கிறார்ல, மீடியால இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் அவர் எடுக்கிறார்ல, எந்த ஒரு இடத்துலயும் போய் ஐயா ஒரு ஒன்னே ஒண்ணு தானையா சொன்னாரு, எங்களோட கூட்டணி வர்றவங்களுக்கு நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுப்போம்னு சொன்னாரு. அதுதான் இன்னைக்கு எல்லா கூட்டணிக்குள்ளேயும் பேசு பொருளா இருக்கு. இன்றைக்கு எல்லா கூட்டணிகளும் அதை தானே பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு அதை காயின் பண்ணது அவங்க தானே, அந்த கிரெடிட் அவருக்கு தானே போகணும். ஆனா அதற்கு பிறகு திமுக காங்கிரஸ் பிரச்சனையில எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல கூட அவங்கள ஒரு அபிலாசையை அவங்க வெளிப்படுத்தலையே. அப்ப அவங்க தங்களுக்கான பாதையில தெளிவா தானே போறாங்க. நம்ம எதுவா இருந்தாலும் போறோம். ஏன்னா அவங்களுக்கு களத்துல இருக்கிற இருவரும் கழகங்களை பற்றி, இருவரும் தேசிய கட்சிகளை பற்றி ஒரு சரிதான புரிதல் இருக்கு. இப்ப நிறைவான கேள்வியா, இப்ப களம் நெருங்க இப்ப முதல்ல
தாவேகா தரப்பில் சொல்லப்பட்டது பல கசிந்த கருத்து கணிப்புகள்னு அவங்க பெருசாக கருத்து கணிப்பு இருக்குன்ற மாதிரி. இன்னைக்கு என்ன பேச்சுன்னா கிரவுண்டில் இல்லை. இன்னும் தேர்தல் காலம் நெருங்க அது இருதுருவ அரசியலாக இருபெரும் கூட்டணிகளாக மாறுதுன்ற ஒரு தன்மை. ஒன்று பெரிய கிராண்ட் அலைன்ஸ், இன்னொன்று ஆண்ட கட்சி பாஜக இவங்களோட அலைன்ஸ்னு ஒன்று. ரெண்டாவது இவங்க வேட்பாளரே இல்லாத ஒரு தன்மை இருக்குது. தொடர்ந்து விஜய்க்கு எதிராக வரக்கூடிய கமெண்ட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப தாவேகா டிப் ஆகிட்டே இருக்கு. இன்னும் நெருக்கி அந்த போலரைசேஷன் வரப்ப இவர் காணாமல் போயிடுவாருன்னு இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதை எப்படி மதிப்பிடுறது? ஐயா, இப்போ வந்து இந்த கட்டமைப்பு, சின்னம், தொகுதி இதெல்லாம் நம்ம ரொம்ப நாளாக பேசுகிறோம் ஐயா. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னைக்கு 234 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அவங்க கிட்டேயோ இல்லை இதற்கு முன்னால் எம்எல்ஏக்களாக மந்திரிகளாக இருந்தவங்கல்ல, அவங்க யாராவது ஒருத்தர்கிட்ட போய் தொகுதி மாறி போட்டியிடுங்கன்னு மட்டும் சொல்லி பாருங்களேன். நீங்கள் இன்னைக்கு இந்த தொகுதியில் ஒருத்தர் 4 முறை களங்கண்டிருப்பார், 5 முறை களங்கண்டிருப்பார், பெரிய பர்சனாலிட்டியாக இருப்பார், அவரால் வந்து எவ்வளோ வேணால் செலவழிக்க முடியும், என்ன வேணால் பண்ண முடியுங்க. நீங்கள் இன்னைக்கு இருக்கிற 234 பேர்கிட்டையோ இல்லை இதற்கு முன்னால் இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டையோ முன்னாள் மந்திரிகள்கிட்டையோ போய் உங்கள் தொகுதியிலேருந்து பக்கத்து தொகுதியில் போய் நில்லுங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். ஏன் உங்களுக்கு கட்டமைப்பு இருக்குல்ல, சின்னம் இருக்குல்ல, ஏன் தொகுதி மாதிரி நிற்க எவ்வளோ பயப்படுறீங்க? அப்போ அந்த சின்னம்னா என்ன, அந்த கட்டமைப்புனா யாருக்கு பயன் தருது? ஐயா, தேர்தல் ஒரு விசித்திர ஆட்டம். நம்ம இங்கேருந்து பேசுறது கிடையாது. இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிற மண் சுவர்லாம் போய் விசில் சின்னத்தை எழுதிட்டு இருக்கான். வராதீங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல தானே தாவேகாவுடைய கூட்டங்கள் நடக்கு. வராதீங்க, கூட்டத்துக்கு வராதீங்கன்னு சொல்ற இடத்துல தானே கூட்டம் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய பெண்கள் என்னைக்காவது வந்து ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்ப அதுல என்னங்க தப்பு இருக்குன்னு கேட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு பெண்கள் சமூக வலைதளத்துல பேசுறாங்கல்ல, அப்ப இவ்வளவு ஆதரவா அவர் பாப்பாரா? இந்த விமர்சனங்களை அவர் பாப்பாரா? தான் போகிற வாகனங்களுக்கு பின்னால், தான் போகிற பாதையில் அணிதிரண்டு நிற்கிற, தன்னுடன் வேண்டாம் வேண்டும் என்று சொன்னாலும் இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்கிற, தனக்கு எழுகிற எழுச்சியை பார்த்து ஒரு தலைவன் அரசியல் பண்ணுவானா? இது போன்ற விமர்சனங்களை பார்த்து ஒரு தலைவன் வந்து அரசியல் பண்ணுவானா? அவருக்கு களத்துல தெரியுது யாரோட மோதிரங்கிறது தெரியுது. நம்ம பலம் என்னன்னு அப்ப வினைவழியும் தன்வழியும் மாற்றான் துணை வழியும் எல்லாமே தெரிஞ்சுதானே அவர் நிக்கிறாரு. எல்லாம் தெரிஞ்சு தனிச்சுதான் அவர் அந்த மௌனம் தான் இங்க வந்து முக்கியமான விஷயமே தவிர. அதனால ஒரு புதிய சக்தி எழுந்து வருகிற பொழுது அவர் எந்தெந்த சவால்களை சந்திக்க வேண்டுமோ அதெல்லாம் அவர் சந்திக்கிறார். அதை எவ்வளவு திறம்பட கையாள வேண்டுமோ அவ்வளவு திறம்பட அவர் கையாளுகிறார். அதனால 2026 தேர்தல் என்பது பல ஆச்சரியங்களை வைத்திருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திரு பெருமாள் மணி. மற்றொரு சிறப்பு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.